வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. இனிய சுதந்திர தினத்திலே அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உள்ளே நகர்ந்திருக்கிறது. உள்ளே நகர்ந்தாலும் வங்கக்கடலோரம் அதே ஒடிசா ஆந்திர பிரதேச கரையோரத்தை ஒட்டி ஒரு காற்று சுழற்சி நீடிக்கும் என்றோம். அது இணைந்து கடலோரம் நீடித்து கொண்டிருக்கிறது. அதாவது கடலோரம் ஒரு காற்று சுழற்சி விடுபட தனியாக காற்றழுத்த தாழ்வு பகுதி பிரிந்து செல்ல வங்கக்கடலில், அதாவது மேலடுக்கில் இருக்கக்கூடிய சுழற்சி வங்கக்கடலில் இருக்க, கீழடுக்கில் இறங்கி வந்து தாழ்வு பகுதியான தாழ்வு பகுதி தனியாக பிரிந்து உள்ளே நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒடிசா, சத்தீஸ்கர், தெலுங்கானாவின் வடக்கு பகுதி வழியாக மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது. இதனால் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். நேற்று நாம் எதிர்பார்த்த இடங்களிலே மழை. சரியா பாருங்க, துவரங்குறிச்சி 2 சென்டிமீட்டர் மழை, அதாவது திருச்சி மாவட்டம் தெற்கு பகுதி, மதுரை மாவட்ட எல்லையோர பகுதி. அதே போல திண்டுக்கலுக்கும் நத்தத்துக்கும் இடையில 2 சென்டிமீட்டர் மழை. அப்படியே மதுரை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்ட இடைப்பட்ட பகுதியில் மதுரை, அதாவது மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள் இணையும் பகுதியில், குறிப்பாக புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட இணையும் பகுதியிலேயும் மழை. அடுத்தது இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி, அதில் மழைப்பிடிப்பு தொடங்கி மேட்டூருக்கு தெற்கே எடப்பாடிக்கும் பர்கூருக்கும் இடையில் வனப்பகுதிக்கும், அதாவது ஈரோடு மாவட்ட வடக்கு வனப்பகுதிக்கும் எடப்பாடிக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஈரோடு சேலம் மாவட்ட எல்லை பகுதியில் மழை. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட ஆந்திர எல்லையோரத்தில் மழை. இதெல்லாம் நாம் எதிர்பார்த்தது. இன்றைக்கு அதே போல் டெல்டாவில் பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர் அளவில் 1 சென்டிமீட்டர் கூட கிடையாது. 2 மில்லிமீட்டர், 3 மில்லிமீட்டர் என்று 9 மில்லிமீட்டருக்குள்ளே டெல்டாவில் மழை. மன்னார்குடியில் கூட 4 மில்லிமீட்டர். இப்படி மில்லிமீட்டர் அளவில். இது கூட நம்ம சொன்னோம் 10 நிமிட மழை வரும், லேசாக நனைக்கும், போய்கொண்டிருக்கோம் ஒரு சில இடங்கள்னு சொன்னோம். அதே போல தான் அம்மாப்பேட்டை, நீடாமங்கலம், மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகள், கண்டிதம்பேட்டை, இதெல்லாமே மழை. அடுத்தபடியாக இன்றைக்கும் இதே போல் தான். ஆனால் இன்றைக்கு வட உள் மாவட்ட பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தெரியுது. காரணம் என்னென்னா, இது நகர்ந்து உள்ளே போகிறது. உள்ளே போகும் பொழுது மேற்கு காற்றும் கிழக்கு காற்றும் சந்திப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு வட உள் மாவட்டங்களும் வடகடலோரமும் சாதகம் இருக்கு. டெல்டா வழியாக தெற்கு காற்று உள்ளே நுழைந்து உள் டெல்டா முதல் வடகடலோர வட உள் மாவட்ட பகுதிகளில் இந்த டெல்டாவில் நுழையக்கூடிய காற்று மழை மேகங்களை உண்டு பண்ணும். அதே போல் பாலக்காட்டு கணவாயிலிருந்தும் மைசூரிலிருந்தும் வரக்கூடிய அந்த காற்று வெப்ப நீராவி மேலடுக்கிலே வந்து வங்கக்கடலோரம் வரைக்கும் மாலையில் ஒரு சில இடங்களில் மழை பிடிப்பை கொடுக்கும். இன்றைக்கும் அதுபோல கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம் மற்றும் வட உள் மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்கள். நேற்றைக்கு சென்னை கூட மழை பிடிப்பை கொடுத்தது. வட சென்னை, திருவள்ளூருக்கும் நம்ம அதை எதிர்பார்த்தோம். இன்றைக்கும் அதே போல் வட சென்னை, திருவள்ளூருக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் கூட ஒரு இடங்களில் மழை இருக்கலாம். திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கடலூர், இதற்கு வடக்கே மழை வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு ஒரு சில இடங்களில் சும்மா ஒரு 3 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அதிகபட்சமாக. பெரும்பாலும் நனைக்கும் மழை, தூறல் படி தான். எங்காவது ஓரிரு இடங்களில் ஒரு 2-3 சென்டிமீட்டர் மழை இருக்கும். அதே போல தான் மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதியோட கிழக்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், திண்டுக்கல், வத்தலகுண்டு, அதிலேருந்து மதுரை மாவட்ட வடக்கு பகுதி, வாடிப்பட்டி, சோழவந்தன், பாலமேடு, மேலூர், கொட்டாம்பட்டி, இப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பூவந்திக்கு வடக்கே சிவகங்கை மாவட்டம், காரைக்குடி, மானாமதுரை, தேவக்கோட்டை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த புதுக்கோட்டை வரைக்கும் கூட மழை வந்திருக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் அப்படியே பொன்னமராவதியிலிருந்து அறந்தாங்கி ஆவுடையார் கோயில் வரைக்கும், திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி இந்த பகுதி மட்டும் மழை வாய்ப்பு இருக்குது. டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்குது.
இது கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு. இப்போ இந்த மதுரைக்கு வடக்கு பகுதி கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு, அதாவது பரப்பில் கூடுதலாக இருக்கும். சரி, இந்த நிகழ்வு நாளை எங்கே போகும்? வங்கக்கடலிலே ஒரு வளிமண்டல சுழற்சி இருந்து கொண்டே இருக்கும். ஆந்திர ஒடிசா கரையோரத்தில் தனியாக பிரிந்து செல்லக்கூடிய தாழ்வு பகுதி, இந்த காற்று சுழற்சியை தனியாக கழட்டி விட்டு செல்லக்கூடிய அந்த தாழ்வு பகுதி நாளை மகாராஷ்டிராக்குள் போயிடும். நாளை மகாராஷ்டிராக்குள்ளே போய் அதோட வங்கக்கடலோட இணைப்பு சுழற்சியை பெற்றிருக்கோம். இணைப்பு இல்லாமல் இருக்காது. இணைப்பு சுழற்சியை மேலடுக்கில் பெற்றிருக்கோம். சாய்ந்த பம்பரம் போல்னு சொல்லலாம். அடிப்பகுதி மகாராஷ்டிராவிலையும் மேல் பகுதி ஒடிசாவிலையும் இருக்கும். அப்படி சாய்ந்த பம்பரம் போல் சுழண்டு கொண்டு போகும். அது போய் குஜராத் போகும். சரி, இதனால் என்ன ஆகும்? கீழடுக்கிலே காற்று திசை மாறும். கேரளா வழியாக நுழையக்கூடிய காற்று கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா வழியாக நுழையும். இதனால் நேற்று முன்தினம் பெய்த தென்மேற்கு பருவமழையோட அளவு நேற்று குறைவாக இருந்துருங்க. நேற்று முன்தினம் 5 சென்டிமீட்டர் மழை வால்பாறையில். ஆனால் நேற்றைக்கு 3 சென்டிமீட்டர் தான் பெய்திருக்கும். இன்றைக்கு 2-3 சென்டிமீட்டர் மட்டும்தான் இன்றைக்கு வால்பாறையில் இருக்கும். வால்பாறை, நீலகிரி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையில். நாளை வரக்கூடிய சனி ஞாயிறு 2 நாளுமே குறைவாக இருக்கும். இது அங்கு சென்றிருக்கக்கூடிய விடுமுறை தினங்களை அனுபவிக்க சென்றக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம். இதமான வெப்பம், அளவான மழை. வால்பாறை, நீலகிரி, குற்றாலம், கன்னியாகுமரி இதெல்லாமே. குற்றாலத்தில் அளவான தண்ணீர் வரக்கூடிய வானிலை, மழை பொழிவு. கன்னியாகுமரியிலையும் சாரல் மழை. அதே போல் திருநெல்வேலி மேற்கு, அதாவது தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் சாரல். அனைத்து அணைகள் பகுதிகளிலையும். வால்பாறையில் 5லிருந்து 3ஆக குறைந்திருக்கக்கூடிய மழை. நீலகிரிலையும் 5லிருந்து 3-4ஆக குறைந்திருக்கக்கூடிய மழை. பெரும்பாலும் சாரல் மழை. இப்படித்தான் இருக்கும். அடுத்தபடியாக 3 நாட்களுக்கு இப்படித்தான். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்களுக்கு இப்படித்தான் கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில். அப்போது அங்கிருந்து வரக்கூடிய காற்று எளிதில் வெப்பமடைந்து மேலிடும். ஏன்னா வெயில், அங்கிருந்து வரக்கூடிய சாரல் குறையும். அப்போது கொஞ்சம் வெப்பம் அதிகரிக்கும். வெப்பத்தால் லேசாகி மேலிடக்கூடிய அந்த நீர் ஆவி கிழக்கு திசையிலிருந்து காற்று உள்ளே நுழைய சாதகம் ஏற்படும். ஏன்னா மகாராஷ்டிரா உள்ள போயிட்டுனா கிழக்கு திசை காற்று கொஞ்சம் நுழையும். ஆனால் எல்லாம் நுழையாது, வலுவாக நுழையாது. ஏன்னா மேலடுக்கில் நுழைய, இடையடுக்கு கீழடுக்கில் நுழையும். அப்போது வெப்பத்தால் அதாவது குளிர்வித்து ஆங்காங்கே மழை பொழிவை ஏற்படுத்தும். பெரும்பாலும் வடகடலோரம், வடவுள் மாவட்ட, கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மழை இருக்கும். பெரும்பாலும் கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோரம் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், அதாவது கடலூருக்கு வடக்கே ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். இப்படி சொல்லலாம். அடுத்தது நம்ம வழக்கமாக எதிர்பார்க்கிறது தான். எப்போ எல்லாம் காற்றோட வேகம் குறையுதோ அப்போ எல்லாம் மதுரை மாவட்ட வடக்கு பகுதி, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்ட இடைப்பட்ட பகுதியில் மழை இருக்கும். அதுவும் மிக மிக குறையும் பொழுது கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும். தென்மேற்கு பருவமழை அதிகமாக ஒரு வலுவு இருக்கும் பொழுது தான் அங்கே மழை இருக்காது. ஆனால் இப்போது இன்றைக்கும் நாளைக்கும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையும் சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதி, மதுரை மாவட்ட வடக்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்ட நத்தம் சுற்றுவட்டார பகுதி, அப்படியே ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரம் தொடங்கி ஆந்திர எல்லையோரம், தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும், அனைத்து வடவுள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை இருக்குது. இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும். டெல்டாவிலும் நேற்றை போல் ஒரு நனைக்கும் மழைப்பிடிப்பு 10 நிமிடம் 15 நிமிட மழைப்பிடிப்பு மாலையில் வரலாம். 5 மணிக்கு, 5-5:30 வரலாம். அதுவும் 3 நாளைக்கு இருக்குது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வரை இருக்குது. பெரிய மழை அல்ல, பாதிக்கும் மழை அல்ல. வரும் ஒரு 15 நிமிடம் லேசாக பெய்யும், போய்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. ரைட். திங்கட்கிழமை என்னாகும்? அதாவது இன்றைக்கு தேதி 15, நாளை 16, சனிக்கிழமை 17, ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி அடுத்த நிகழ்வு தீவிரமடையும். ஏற்கனவே சொன்னோம். வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்கூடிய, தனியாக பிரிந்து நிலை பெற்று கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி தீவிரமடைந்து மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி 23ஆம் தேதி வரை மீண்டும் அது மகாராஷ்டிரா நோக்கி நகரும். ஆனால் மகாராஷ்டிரா நோக்கி நகர முற்படும் பொழுது மாத இறுதியில் ஒன்று எதிர்பார்த்தோம் அல்லவா, ஒரு காற்று சுழற்சி. அது தென்சீன கடற்பகுதியிலிருந்து ஒரு நிகழ்வு காற்று சுழற்சியாக வடகிழக்கு மாநில பகுதிக்கு வருகிறது. அப்பொழுது வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக வரக்கூடிய காற்று சுழற்சியை ஒன்றிணைந்து வட மாநிலங்களுக்கு மழைப்பொழிவை அதிகரிக்க செய்யும். அதனால தென் மாநிலங்களில் கொஞ்சம் மழைப்பொழிவு இருக்கும். கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் தெற்கு ஆந்திர பிரதேசத்திலையும் குறைவாக இருக்கும். தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதி மற்றும் மகாராஷ்டிராவிலேருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாத இறுதி வரை பெரிதாக தமிழ்நாட்டிற்கு மழை இருக்காது.
ஆனால் மழை ஆங்காங்கே லேசாக மிதமாக கேரளாவில் சீராக இருந்து கொண்டிருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் பாதிப்பில்லாத மழைப்பொழிவாக தென்மேற்கு பருவமழை சாரல் மழைப்பொழிவு அணைகளுக்கு லேசாக மிதமாக நீர்வரத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே இருந்து கொண்டிருக்கும். மழை பயிர்களுக்கு ஏற்ற மழையாக இருக்குமே தவிர எதுவும் பாதிக்கும் மழை எதுவும் இல்லை என்பதையும் இந்த மாத இறுதி வரை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள். அடுத்து வருகிறது தென்மேற்கு பருவமழை இருக்கக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுக்கும். அதற்கடுத்து வருவது வடகிழக்கு பருவமழை நீண்டகால அறிக்கை. உலக வானிலை அமெரிக்காவை அச்சுறுத்தக்கூடிய அடுத்தடுத்த வலுவான புயல்கள் இவையெல்லாம் இணைந்த ஒரு அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். அது நம்முடைய வானிலைக்கும் ஒரு இடையூறையும் சாதகத்தையும் கொடுக்கும் என்பதனால் இணைத்து அறிவிக்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.